ஓகேவா? ஆடியோ ஆடியோ விஷுவல் கிளியரா? ஆன்லைன்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ். இங்க இருக்கவங்களுக்குலாம் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன கிளாஸ் போச்சு மார்னிங்? ஜியாகிரபியா? ஓகே. எஸ் கிளியர். ஓகே. ஸோ ஷெட்யூல் வந்திருக்கோம். ஷெட்யூல் படி இன்னைக்கு பில்டிங் மெட்டீரியல் நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஆல்ரெடி இந்த பில்டிங் மெட்டீரியல் டாபிக்ல கான்கிரீட் டெக்னாலஜி பார்ட்டை முடிச்சிட்டோம். ஓகேவா? பேலன்ஸ் இன்னும் மேஜரா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அதாவது சிமெண்ட் இருக்கும், பிரிக்கு, ஸ்டோன்ஸ், அந்த இனிஷியல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுதான் மேஜரா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் நமக்கு பில்டிங் மெட்டீரியல்ல. ஸோ அதுல இருக்கிற ஒரு சிலதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பட் பிஃபோர் ஸ்டார்டிங் ஒரு கொஸ்டின். நீங்க எல்லாருமே கன்சிஸ்டன்டா இருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். எஸ், ஒன் ஆன்சர். ஆன்லைன்லயும் எனக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஆர் யூ ஆல் பீயிங் கன்சிஸ்டன்ட் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங்? பிரவீனா 90%. 90% கிளாஸ்க்கே வரல 2-3 நாளா. சரி, ஓகே, ரைட். ட்ரை பண்றேன் சார். ஓகே. இல்ல, ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். எனக்கு பைனரியா வேணும். எஸ் நோ, பைனரியா வேணும். எஸ், எஸ், நோ, எஸ். அப்படியா அஷ்ரப்? எனக்கு கொஞ்சம் அதான் சொல்றேன், பைனரியா வேணும். எஸ் நோ. நீங்க நினைச்சிருப்பீங்கல்ல, நான் கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நினைச்சிருப்பீங்க, படிக்கணும் இனிமே நினைச்சிருப்பீங்க, பிளான் போட்டிருப்பீங்க, ஷெட்யூல் போட்டிருப்பீங்க, இல்லைன்னா என்ன பண்ணணும், எப்படி என்னைக்கு எதை முடிக்கணும்னு ஒரு ஒரு விஷயம் யோசிச்சிருப்பீங்க மைண்ட்ல. என்னைக்காச்சு இங்க கிளாஸ்ல நம்ம பவரா பேசுறப்ப அந்த ஃபயர்ல போயிட்டு கிடுகிடுன்னு எல்லாத்தையும் போட்டிருப்போம் நம்ம. அத கன்சிஸ்டன்டா நீங்க நினைச்ச மாதிரி பண்றீங்களா? அதான் கொஸ்டின், ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். இன்னும் திருப்பி எஸ் எல்லாம் நோவா மாறுதீங்க. இதுல சாட்ல வச்சிருங்களேன். க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க நினைச்ச இப்ப ஆ இப்போ ஓகே, இப்போ ஓகே. கிரி இப்பவும் நோவா? ஓ நோ. அஷ்ரஃப்? எஸ். செந்தல்? நோ. நீங்க? நோ. ஆன்லைன்லயும் நிறைய எஸ் வருது. ஐயோ. ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்களா மெசேஜ்? நோ, நோ, நோ. ஓகே, சூப்பர் சூப்பர். மேக்சிமமா எஸ். இங்கேயும் மேக்சிமமா எஸ், ஆன்லைன்லயும் மேக்சிமமா எஸ். நோ சொன்னவங்களுக்கு எல்லாம் இப்ப அப்படி ஒரு மாதிரி இருக்கும். கரெக்ட் தானே? இத்தனை பேர் கன்சிஸ்டன்டா இருக்காங்க. நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி திருப்பி திருப்பி கேட்கறேன்னா, எனக்கு வந்து இந்த சும்மா ஆன்சர்லாம் வேணாம், ஹானஸ்டா வேணும்ன்றதுனாலதான் நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அப்போவும் ஐ எம் கெட்டிங் மோர் ஆஃப் எஸ். ஓகே. அப்படின்னா அவங்க உண்மையாவே பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனாலதான் அவங்களால அப்படி சொல்ல முடியுது. இல்லைன்னா நான் இந்த இந்த மாதிரி திருப்பி திருப்பி கேட்கிறப்பவும் மனசுக்குள்ள ஓரமா உறுத்தி இல்ல இல்ல நம்ம பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அப்படி கேட்டும் நிறைய பேர் எஸ் சொன்னதுனால அது ஹானஸ்டான ஆன்சர் அப்படின்றது எனக்கு தெரியுது, ஃபீல் ஆகுது. ஓகே. ஸோ விச் இஸ் அதுக்கு முதல்ல சீரியஸாவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா ஏன்னா கன்சிஸ்டன்டா இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல லைஃப்ல ஏதோ ஒரு இதுல கன்சிஸ்டன்டா இருந்து பழகிட்டீங்கன்னா அது மத்ததுல எல்லாம் திருப்பி திணிக்கிறது ஈஸி. மொத்தத்துக்குமே நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்திலேயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஓகே. சோ இன்னைக்கு நான் இந்த எஸ் சொன்னவங்களுக்காக பேச வரல, கண்டிப்பா நோ சொன்னவங்களுக்காக தான் பேச போறேன் அடுத்த 2 minutes. ஓகே. நல்லது சார், நல்லது சார். ஃபர்ஸ்ட் ஏன் முதல்ல இன்னைக்கு இந்த கன்சிஸ்டன்டா இருக்கீங்களா இல்லையான்றதை கேட்டேன் அப்படின்னா, நான் கன்சிஸ்டன்டா இல்ல. அதுதான் சொல்ல வரேன். நான் கன்சிஸ்டன்டா இல்ல. ஓகே. ஸோ மே ஸ்டார்டிங்ல வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு இனிமே இப்படி இருக்கிறது பிடிக்கல, நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண போறேன், இனிமே உங்களை வந்து அக்கௌண்டபிள் பார்ட்னரா வச்சுட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் 3 days நான் பண்ணல. ஓகேவா? லாஸ்ட் 3 days நான் பண்ணல அந்த விஷயத்த. ஆனா எது ஒர்க் அவுட் இல்ல, வாக்கிங் தான் போயிட்டு இருக்கேன். வாக்கிங் போக முடியல. காரணம் நிறைய சொல்லலாம். நானும் உங்களை மாதிரி மழை பெய்யுது, ரோடெல்லாம் சரியில்லை, அதனால நடக்க முடியல, கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாம இருந்தேன், இப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் எனக்குள்ள தெரியும், நான் என்னால பண்ண முடிஞ்சது பண்ணாம விட்டுட்டேன். எனக்கு அதுக்கான டைம் இருந்தது. நான் பண்ணணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க முடியும். ஆனா நான் பண்ணல.
ஸோ இது அதுவும் 3 நாளா கன்சிக்யூட்டிவா பண்ணலைங்கிறது இன்னைக்கு காலையில பயங்கரமா ஒரு கில்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன். கில்ட் ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐயோ நம்ம ஏதோ பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா பண்ணவே இல்லை பாரு, இத்தனை நாள் விட்டுட்டோம், நம்ம பண்ண மாட்டேங்கிறோம் இதை விஷயத்தன்னு சொல்லி பயங்கர கில்ட் ஆயிடுச்சு. ஓகே, எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு அப்படி இருந்திருக்கும். படிக்கிற ஃபேஸ்ல இருந்தப்போ எனக்கு நிறைய இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி கில்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரேக் பண்றதுக்கு இன்னொரு 3 நாள் போயிடும். அந்த கில்ட்ல இருந்து வெளில வந்து திருப்பி புக் எடுத்து வச்சோ இல்ல திருப்பி நான் சொல்ற மாதிரி வாக்கிங்கோ ஒர்க் அவுட்டோ பண்ணணும்னு நினைக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு 3 நாள் போயிடும். சோ இத 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 பத்தி நான் இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி விஷயம், இந்த பெர்ஃபெக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரீசெண்டா இந்த புக்ஸ்ல நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பேன். அது எல்லாத்தையுமே கம்பைல் பண்ணி ஷார்ட்டா நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வருவேன். சோ நான் போயிட்டு இன்னைக்கு முதல்ல அந்த நோட்டை எடுத்து இதுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது என் கண்ணில் மாட்டுதா அப்படின்றத நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லைன் இருந்துச்சு. என்னன்னா, நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் பட் எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு பி பர்ஃபெக்ட். இது ஒண்ணு. அதுக்கு கீழேயே இது நான் கோரிலேட் பண்ணி எழுதுனா எப்படின்னு தெரியல, யூ சேஸ் பர்ஃபெக்ஷன் இட் லேண்ட்ஸ் யூ வித் சக்சஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. யூ சேஸ் பர்ஃபெக்ஷன் இட் லேண்ட்ஸ் யூ வித் சக்சஸ் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அது வந்து உண்மையாவே ரொம்ப ட்ரூவான ஒரு லைன். ஓகேவா, அதோட அர்த்தம் வந்து ரொம்பவே ட்ரூவான ஒரு விஷயம். ஏன்னா இங்க எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே பர்ஃபெக்ட் இல்ல. அது இன்ஜினியரிங் ஹெவி மிஷின்ஸ் அது லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் சொன்னாலும் நீங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்க எது படிச்சீங்கனாலும் சரி, எவ்வளவு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்றாங்கனாலும் சரி, இண்டஸ்ட்ரி வைஸ் சொல்றேன், ஏன்னா அங்கதானே ரொம்ப இந்த பெர்ஃபெக்ஷன் ரிலேட்டடா இருக்கும். அதுவா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியே எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலயுமே டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றதோட இதை அச்சீவ் பண்ணணும், ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் இருந்துக்கலாம். அந்த 15% கிரிதர். ஓகே, இப்போ புரிஞ்சிச்சு சார். ஓகே, சோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா இதுதான் இருக்கணும், அதான் நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா டாலரன்ஸ் வேணா கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அந்த பர்ஃபெக்டா அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அது எந்த இடத்துலயுமே அந்த பர்ஃபெக்டா அச்சீவ் பண்ண முடியாது. சோ நான் இந்த நோ சொன்னவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் ஓகே டு பி இன்கன்சிஸ்டன்ட். அது பிரச்சனை இல்லை. நானும் இன்கன்சிஸ்டன்டா இருக்கேன், எல்லாருமே இன்கன்சிஸ்டன்டா தான் இருப்போம். அது பிரச்சனை இல்லை சார். இத்தனை பேர் எஸ் சொல்லியிருக்காங்களே சார், நோ ப்ராப்ளம். சி, அந்த அந்த இன்கன்சிஸ்டன்சின்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு லிமிட் நீங்க பிக்ஸ் பண்ணிருங்க. நான் ஒரு நாள் படிக்கல, ஓகே ஓகே, அந்த டாலரன்ஸ் நீங்க பிக்ஸ் பண்ணிருங்க. அதை பிக்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போட்டு வச்ச மொத்த பிளானும் அப்படியே சரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். அதனால இனிமே பிளான் பண்றப்ப நான் இதுக்கு முன்னாடி பஃபர்னு சொல்லுவேன், இனிமே அதை டாலரன்ஸ்னு யூஸ் பண்ண போறேன். டாலரன்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுலதான் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே வரும். நீங்க நினைச்சதை விட அதிகமா படிச்சீங்கன்னா டாலரன்ஸ் பிரச்சனை இல்லை. ஓகேவா, 2 யூனிட் முடிக்கணும்னு நினைக்கிறேன், 2.5 யூனிட் முடிச்சிட்டேன். அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடந்ததே இல்லை சார். ஓகே, நடக்கும். சோ அந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராவா இவ்வளவு படிச்சிருக்கேன். அதே மாதிரி 1.5 யூனிட் தான் படிச்சேனாலும் பரவாயில்ல, இல்ல அன்னைக்கு ஒரு நாள் படிக்கலன்னா பரவாயில்ல, ஒரு நாள் படிக்கலன்னா பரவாயில்ல. இந்த மாதிரி டாலரன்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற ஸ்டடீஸ்ல எவ்வளவு இருக்கீங்க, எவ்வளவு இதுல இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களோட ஃபேஸ்ல நீங்க ஒரு நாள் படிக்கலன்னா பிரச்சனை இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். அது 2 நாள் போச்சுன்னா கைமீறி போயிடும்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இது இது நான் ஒரு நாள்னு காமனா சொல்றேன். அது அரை நாளா இருக்கலாம், 2 மணி நேரமா இருக்கலாம், இல்ல நீங்க வச்ச 4 ஸ்டடி செஷன் ஒரு நாளைக்கு இருக்குன்னா அதுல ஒரு ஸ்டடி செஷன் படிக்காம போறீங்கன்னா இருக்கலாம். இது எல்லாமே டாலரன்ஸா வச்சுக்கோங்க. அந்த டாலரன்ஸை எக்ஸீட் ஆகாம பாத்துக்கோங்க போதும். கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் பிரச்சனை இல்லை, அதனால நீங்க உடஞ்சு மொத்தமா உட்காரணும்னு அவசியம் இல்லை. அந்த டாலரன்ஸ்குள்ளர, அந்த டாலரன்ஸ் லிமிட்குள்ளர உங்களோட கன்சிஸ்டன்சி டிராப் ஆனா பிரச்சனை இல்லை, அதை தாண்டி டிராப் ஆனா யூ ஹேவ் டு பி கான்ஷியஸ். ஓகே, சோ இனிமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நானும் கன்சிஸ்டன்டா இருப்பேன், சொல்லுவேன் அதையும் வந்து, அதே மாதிரி நீங்களும் எனக்கு கன்சிஸ்டன்டா இருக்கணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்ரப்டா பிரேக் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஜென்ரலா அதை பிலீவ் பண்ணுவேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கிராஜுவலா பண்ணணும், இப்ப காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதே எடுத்துக்கோங்களேன், கிராஜுவலா கொண்டு வரணும், ஒரே நாள்ல வந்துடாது அப்படின்னுவாங்க. எனக்கு ஆனா அது எப்படி இருக்கும்னா அப்ரப்டா மாத்தணும்ன்ற மாதிரி இருக்கும். அது சம்டைம்ஸ் எனக்கு ஒர்க்கும் ஆயிருக்கு, எல்லாருக்கும் எப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. நான் காலையில எந்திரிக்கணும்னு நினைப்பேன், ஆனா நைட்டு தூக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லன்னு அப்படியே முழிச்சிருந்துருவேன். அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா முழிச்சிருந்திருக்கேன். படிக்க முடியாதுதான் ஒத்துக்கிறேன், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம் முடியாது, ஆனா சும்மா ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பேன், இல்ல ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன். மொத்தத்துல அந்த நாளை நான் கஷ்டப்பட்டு கண்ணு மூடாம கடந்து அடுத்த நாள் நைட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9 மணிக்கெல்லாம் செம்மையா தூக்கம் வந்துடும். செம்மையா தூக்கம் வந்துடும், படுத்து தூங்கிடுவீங்க. அடுத்த நாள் கண்டிப்பா 3-4 மணிக்கெல்லாம் எழுந்திருவோம். சோ இந்த சைக்கிளா இருக்கட்டும், இல்ல இப்ப இன்கன்சிஸ்டன்டா இருக்கீங்கன்னா இதை பிரேக் பண்ணணும்னா உடனே எந்திரிச்சு விறுவிறு நடந்துடணும். நான் இன்னைக்கு அப்படிதான் யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போன உடனே நேரா வாக்கிங் தான், கொடிநடையா நடந்து கூட போயிருவோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது அப்படி அப்ரப்டா பிரேக் பண்ணீங்கன்னா தான் இந்த லூப்ல இருந்து வெளில வருவோம். இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லட்டுமா, படிக்கல,
அதனால கில்ட்டா இருக்கு. கில்ட்டா இருந்ததுனால திருப்பி படிக்கல, அது இன்னும் கில்ட்டா இருக்கும். அப்படியே இந்த லூப்புக்குள்ளேயே மாட்டிப்போம். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணிருக்கீங்க? எஸ். ஏன்டா படிக்கல சார்? ரொம்ப நாளா படிக்கலன்னு கில்ட்டா இருக்கு. சரி அப்போ படி. இல்ல சார் அந்த கில்ட்னால தான் படிக்கவே முடியல. அப்படி இந்த சர்க்கிள்குள்ளேயே மாட்டிட்டு சுத்துவோம். அது போய்கிட்டே இருக்கும். அது அது வந்து இந்த 2 நாள் படிக்கலன்றதுனால இந்த கில்ட் சர்க்கிள்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே அது ஒரு வாரமா எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்புறம் என்ன, கில்ட் குறைஞ்சா போகும், இன்னும் அதிகமாயிரும். அவ்வளவுதான், அப்படியே இது கண்டினியூ ஆயிட்டே போகும். அதனால இந்த மாதிரியான சைக்கிள் எல்லாம் அப்ரப்டா தான் பிரேக் பண்ணணும். 3 நாள் ஒர்க் அவுட் பண்ணல, இல்ல 3 நாள் வாக்கிங் போல, ஆமா கில்ட்டா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் 2 மணி நேரம் நடந்துரு. 2 நாள் படிக்கல, ஒரு நாள் படிக்கல, பிரச்சனை இல்ல, கில்ட்டா இருக்கு. உடனே புக் எடுத்து வச்சிரு. எதையுமே யோசிக்காத. கையில போன் அடிக்குது, வீட்டுல யாரும் கூப்பிடுறாங்க, லொட்டு லொசுக்கு எதுவும் இல்ல, உடனே புக் எடுத்து வச்சு ஒரு 10 பேஜ் படிச்சிரு. அந்த கில்ட் அங்கேயே உடச்சு தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க நார்மல் இதுக்கு வந்துடுவீங்க. ஓகே, எஸ். வில் திஸ் ஒர்க்? உங்களுக்கு என்ன தோணுது? ஓகேவா? இது ட்ரை பண்ணலாமா? நோன் சொன்னவங்க எல்லாம் எனக்கு சூப்பர் தானே? அதை ட்ரை பண்ணீங்கன்னா அந்த அந்த லூப்ல மாட்டிக்காம இருந்துருவீங்க. லூப்ல மாட்டிக்கலனாலே பிரச்சனை இல்லை, அடுத்தடுத்து திருப்பி பிக் பண்ணிடலாம். ஓகேவா கிரி? எஸ். ஆ, சூப்பர் சூப்பர். எஸ். ஸோ இன்னைக்கும் நான் போயிட்டு வாக்கிங் போக போறேன். யாரெல்லாம் நோ சொன்னீங்களோ நீங்களும் போய் படிங்க. ஓகே, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? இந்த மாதிரி அப்ரப்டா சேஞ்ச் பண்றத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பிரெயின் டக்குன்னு அப்படியே சுவிட்ச் ஆயிக்கும் உடனே உடனே. ஓகே, சூப்பர் சூப்பர். ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பில்டிங் மெட்டீரியல்ஸ் பார்க்க போறோம். அதுல இன்னைக்கே பாத்தீங்கன்னா அடுத்த 45 மினிட்ஸ் டைம் இருக்கா, அதுல பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், சாரி ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ், அப்புறம் டிம்பர் முடிக்க போறோம். ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும். ஆல்ரெடி ஒரு சிலர் இங்க கிளாஸ்ல கவனிச்சிருப்பீங்க, ஒரு சிலருக்கு மட்டும் புதுசாவும் இருக்கும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நம்ம அதுல என்னெல்லாம் விஷயம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோன்றதெல்லாம் பேசிட்டே அப்படியே கிளாஸ்க்குள்ள போக போறோம். சரியா? இதெல்லாமே வந்து நிறைய டேட்டா ஓரியன்டாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியா தான் இருக்கும். கான்செப்டா எனக்கு பெருசா இதுல எக்ஸ்பிளைன் பண்ண என்னோட ரோல் இதுல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரியா? அதனால நீங்க இந்த டேட்டாவெல்லாம் படிக்கிறதுல தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே, வில் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது? முதல்ல கேவ்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா அது அது வந்து அதுவா இருந்த ஷேப்ல போய் இருந்துகிட்டோம். அதுக்கப்புறம் அதை உடைச்சு அந்த ஸ்டோன்ஸை நமக்கு வேணுன்ற ஷேப்ல மாத்தி அதை வச்சு பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங் மெட்டீரியலா பாத்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் தான். வீடுக்குன்னு இல்ல, ஒரு பேமெண்ட் போட்டாங்கன்னா கூட ரோமன் ரோட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல பெரிய பெரிய போல்டர்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்ப எந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் இனிஷியலா ஸ்டோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த ஸ்டோன்ஸ் பத்தி படிக்கணும்னா என்ன சார் படிக்கணும்? ஸ்டோன்ஸ்ல என்னெல்லாம் டைப்ஸ் இருக்கு? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதை எப்படி சார் அந்த டைப்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க? எப்படி அது உருவாச்சோ அதோட ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி இந்த டைப்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க ஸ்டோன்ஸுக்கு. அப்ப ஸ்டோன்ஸோட டைப்ஸ் படிச்சாச்சு, அதுக்கப்புறம் என்ன படிக்கணும்? ஸ்டோன்ஸ்ல ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு டிரான்சிட் ஆகும். அதாவது ஒரு ஃபார்ம்ல ஸ்டோன் ஃபார்மே நேச்சர்ல வந்திருக்கும். அதுல மெட்டமார்பிசம்னு ஒரு ப்ராசஸ் நடந்து வேற ஒரு ஸ்டோனா அது மாறி இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் என்னது? இந்த ஸ்டோனை குவாரி பண்ணி எடுக்கிறாங்க. குவாரிங்னு சொல்லுவோம் அதை. அதை குவாரி பண்ணி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் மெத்தட்ஸ் பண்றாங்க. அப்புறம் எடுத்துட்டீங்க இப்ப ஸ்டோன்ஸை, அதை டெஸ்ட் பண்ணணும். அப்படியே யூஸ் பண்ணிட முடியாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. அதோட டெஸ்டிங் படிக்கணும். டெஸ்டிங் படிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இந்த மேசன்ரி ஒர்க்னு சொல்லுவோம். எப்படி பிரிக் மேசன்ரி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டோன் மேசன்ரி. ஷார்ட்டா என்ன பாயிண்ட் இருக்கோ, எது கொஸ்டின் ஏரியா வருமோ அதை மட்டும் தான் சொல்ல போறேன். ஸோ இதுதான் ஸ்டோன்ஸ் பத்தி. இதே மாதிரி செட் அப்படியே பிரிக்கு ரிப்பீட் ஆகும். அண்ட் தென் டிம்பர். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோனோட டைப்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க. நான் அதை எங்க பிளேஸ் பண்ணணும்ன்ற அந்த இதை காமிக்கிறேன், ஃப்ளோ சார்ட் ஆன்லைன்ல. என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் தெரியும் உங்களுக்கு? சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், குவாட்ஸ். குவாட்ஸ், குவாட்ஸ், இங்க இருந்தே டவுட் ஆரம்பிச்சிரும். குவாட்ஸ், பாக்சைட். ஆ ஆ ஆ எஸ். லைம்ஸ்டோன், கிரானைட். மினரல்ஸ். சூப்பர். இப்போ என்னன்னா நமக்கு ராக் அப்படிங்கிறதுல தான் நம்ம உடைச்சு ஸ்டோன்ஸ் எடுக்கிறோம். சரியா? இந்த ராக் எப்படிப்பா மேனுஃபேக்சர் ஆயிருக்கும், ஐ மீன் உருவாயிருக்கும் நேச்சர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆர் ஒன் ஆர் மோர் மினரல்ஸ் சேர்ந்தது தான் ராக்ஸ்.
சரி ஓகே, ஒன் ஆர் மோர் மினரல்ஸ் சொல்லிட்டீங்க. அப்ப என்னெல்லாம் ராக் ஃபார்மிங் மினரல்ஸ் இருக்குன்னா நிறைய இருக்கு. நீங்க தேர்ட் செமஸ்டரா இல்ல செகண்ட் செமஸ்டரான்னு தெரியல, ஜியாலஜின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பீங்க. தேர்டா? சரி சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் படிச்சிருக்கீங்க, ஓகேவா? அந்த ஜியாலஜில டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் படிச்சிருப்பீங்க. அதோடைய கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு படிச்சிருப்பீங்க. அது ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா என்ன மாதிரியான ராக் இதை வந்து ஃபார்ம் பண்ணும்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க நமக்கு அவ்வளோ டெப்தாலாம் தேவையில்லை. ஆனா மினரல்ஸ் எது ராக்ஸ் எதுன்னு பிரிக்க தெரியணும், ஓகேவா? ராக் ஃபார்மிங் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு சிலது இருக்கு. என்னென்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன குவாட்ஸ், குவாட்ஸ், ஃபெல்ஸ்பார், மைக்கா. சூப்பர் மீனா, வெரி குட். தென் சிலிக்காவும் சொல்லலாம், ஹார்ன்பிளெண்ட். ஓகே, தென் கால்சைட், கால்சைட். லாஸ்டா இருக்கிறது டோலமைட், டோல்மைட். எங்கெல்லாம் கால்சைட்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் கால்சியம் பிரிடாமினன்ட்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் லைம்ஸ்டோன்லாம் எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் டோல்மைட்னு பாக்குறீங்களோ அங்கெல்லாம் மெக்னீசியா பிரிடாமினன்ட்னு அர்த்தம். ஓகே, மெக்னீசியா அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அதுதான் டோல்மைட்னு சொல்லுவோம். இது எல்லாமே என்னன்னு பேருனா, இது எல்லாத்துக்குமே என்ன பேருனா ராக் ஃபார்மிங் மினரல்ஸ், ராக் ஃபார்மிங் மினரல்ஸ். இதுல ஒன்னோட எய்தர் குவாட்ஸும் ஃபெல்ஸ்பாரும் சேர்ந்து இல்ல குவாட்ஸ் ஃபெல்ஸ்பார் மைக்கா சேர்ந்து ஒரு ராக் ஃபார்ம் பண்ணியிருக்கும். அதுல குவாட்ஸ் ப்ரிடாமினண்டா இருக்கலாம். இந்த மாதிரி ஒன்னு மாறி மாறி அதோட காம்போசிஷன்ல சேர்ந்து இருக்கும். இப்போ இப்போ மினரல் இதெல்லாம் ராக் ஃபார்மிங் மினரல். அதே மாதிரி மெட்டலுக்குன்னு சொல்லி மெட்டல் ஃபார்மிங் மினரல்ஸ் எல்லாம் தனியா இருக்கும். அதுதான் நீங்க சொன்ன பாக்சைட். பாக்சைட் எல்லாம் அலுமினியம் அதுல இருந்து எடுப்பாங்க. ஹேமடைட், பிக்மடைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அயன் அதுல இருந்து எடுப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து மெட்டல் ஃபார்மிங் மினரல்ஸ்னு சொல்லலாம். அந்த மினரல்ஸையும் ஓரையும் பிரிக்க தெரியணும். ஓர்னா என்ன, மினரல்னா என்னன்னு கிளாஸ்ல நானே சொல்லியிருக்கேன். ஓர்னா என்ன, மினரல்னா என்ன. சூப்பர். ஓகே, இதுல சென்டர்ல இருக்கிறது ஓர், இதெல்லாம் வந்து மினரல். அப்படின்னா இந்த சென்டென்ஸா எப்படி படிக்கணும்? ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல் பட் ஆல் மினரல்ஸ் நீட் நாட் பி ஓர். சரி, ஏன் அப்படி சொல்றாங்க? இப்ப அயன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய மினரல்ஸ் இருக்கு. ஹேமடைட்ல இருந்து அந்த அயன் எடுக்கலாம், பிக்மடைட்ல இருந்து எடுக்கலாம், இன்னும் 2 3 இருக்கு. அப்ப இதுல இருந்து எல்லாம் என்னால அயன் எடுக்க முடியும். ஆனா ப்ராஃபிட்டபிள்னா லெஸ் எஃபர்ட் போட்டு அந்த மினரல்ல இருந்து என்னால எனக்கு வேணுன்ற மெட்டல் எடுக்க முடிஞ்சதுன்னா அந்த பர்டிகுலர் மினரலுக்கு பேரு ஓர். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுதான் ஓருக்கும் மினரலுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்கலாம். ஓகே, சரிப்பா. இப்ப மினரல் எல்லாம் எடுத்தாச்சு, இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ராக் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இப்ப எனக்கு ராக்கோட டைப் சொல்லுங்க. கிரனைட், சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன் எல்லாம் ராக்கோட பேரு, ராக்கோட பேரு. ராக்கை எப்படி கிளாசிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. சூப்பர். ஜியாலஜிக்கல், மெட்டமார்பிக், இக்னியஸ். இக்னியஸும் நம்ம அதை எப்படி அதுக்குள்ளார வருதுன்னு பார்ப்போம். செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக், இக்னியஸ், பிசிக்கல், கெமிக்கல். அப்புறம் பிசிக்கல் கெமிக்கல் இன்னொன்னு ஒண்ணு இருக்கும். ஜியாலஜிக்கல், பயாலஜிக்கல். சரி ஓகே, வரலாம். அதெல்லாம் பீட்டு, கோல் அது கீழே வந்துடும். ஓகேவா? கால்சியம் அதிகமா இருந்ததுன்னா அது கல்காரியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆ எஸ் எஸ். இப்போ நீங்க இவ்வளவு சொல்லியிருக்கீங்கல்ல, இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டரா படிச்சுட்டீங்கன்னா ஞாபகம் இருக்கும். நீங்க சொன்னது எல்லாம் தான், இதுல எதுவுமே மாற்றமே இல்லை, இதே தான். ஆனா நான் இதை ஒரு ஆர்டர்ல அடுக்கி வைக்க போறேன். அப்படி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். பாப்போமா எப்படின்னு? இப்படிதான். ஓகே, இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நான் லாஸ்டா வரேன். இந்த பாயிண்ட்டுக்கு நான் லாஸ்டா வரேன். இப்ப பாருங்களேன், ராக்ஸ் இருக்கு. அதுல இருந்து ராக்ஸை ஜியாலஜிக்கலா பிரிக்க முடியும் என்னால. ஜியாலஜிக்கலா கிளாசிஃபை பண்ண முடியும், பிசிக்கலா கிளாசிஃபை பண்ண முடியும், கெமிக்கலா கிளாசிஃபை பண்ண முடியும். அப்படின்னா என்ன சார்? ஜியாலஜிக்கலா கிளாசிஃபை பண்றதுன்னா என்ன சார்? ஜியாலஜிக்கலா கிளாசிஃபை பண்றதுன்னா அது எப்படி உருவாச்சு, நேச்சர்ல அது எப்படி உருவாச்சுன்றத பேஸ் பண்ணி பிரிக்கிறது. அதுல இக்னியஸ், செடிமெண்ட்ரி, மெட்டமார்பிக். இக்னியஸ்னா வால்கனோல இருந்து வர்றது, அந்த மேக்மாவோ லாவாவோ அது வந்து சாலிடிஃபை ஆனா அதுல இருந்து கிடைக்கிற ராக்ஸை வந்து இக்னியஸ் ராக்ஸ்ன்னு சொல்லுவேன்.
அப்ப அந்த அது வந்து இக்னியஸ் ராக்ஸ்ல அகைன் ரெண்டு டைப் இருக்கு, இன்ட்ரூசிவ் எக்ஸ்ட்ரூசிவ். இன்ட்ரூசிவ்க்கு இன்னொரு பேரு புளூட்டோனிக், எக்ஸ்ட்ரூசிவ்க்கு இன்னொரு பேரு வல்கானிக். அதாவது அந்த எரிமலை வெளியில வராம உள்ளுக்குள்ளேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எரிமலை குழம்ப வந்து நம்ம மேக்மான்னு சொல்லுவோம். இந்த மேக்மா சாலிடிஃபை ஆகி என்னோட எர்த்துக்கு கீழேயே இந்த ராக் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரூசிவ் ஆர் புளூட்டோனிக் டைப் இக்னியஸ் ராக். அதே அது வெளியில வந்துச்சு, அட்மாஸ்பியர் கூட கான்டாக்ட்ல வெளியில வந்துருச்சுனாலே அதுக்கு பேரு லாவா. இந்த லாவா சாலிடிஃபை ஆச்சுன்னா அதுல இருந்து கிடைக்கிற ஸ்டோன்ஸ்க்கு பேர் எனக்கு எக்ஸ்ட்ரூசிவ் ஆர் வல்கானிக் டைப் ராக்ஸ். அவ்வளவுதான். அதுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ரெட் கலர்ல எழுதியிருக்கிறது எக்ஸாம்பிள்ஸ். இப்ப இக்னியஸ் முடிஞ்சிருச்சா, அடுத்து செடிமெண்ட்ரினா என்ன ஆகும், இந்த இக்னியஸா ஃபார்ம் ஆன ராக்கு அங்கிருந்து வெதர் ஆகி சின்ன சின்னதா தூள் தூளா இதாகி இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகி இன்னொரு இடத்துல அது ஒரு ராக்கா முளைச்சிரும், இன்னொரு இடத்துல அது ஒரு ராக்கா ஃபார்ம் ஆயிரும். அப்படி ஆகிறதெல்லாம் பாத்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்குன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இக்னியஸ்ல இருந்து தூள் தூள் ஆகி அங்க போய் டெபாசிட் ஆகுதுன்னு சொல்றேன்ல, அது கெமிக்கலா நடக்கலாம், பிசிக்கலா நடக்கலாம், இல்ல ஆர்கானிக்கா நடக்கலாம். அதுதான் பயாலஜிக்கல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செடிமெண்ட்ரிக்கு கீழே மெக்கானிக்கல் செடிமெண்டேஷன்னால ஃபார்ம் ஆன ராக்குக்கு பேரு சாண்ட்ஸ்டோன். கெமிக்கலா எனக்கு செடிமெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு லைம்ஸ்டோன். எக்ஸாம்பிள் சொல்றேன், இதெல்லாம் நிறைய இருக்கு, நான் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லிட்டு வரேன். ஆர்கானிக்கா நடக்கிறதுக்கு பேரு கோல். அவ்வளவுதான். இதே மாதிரி மெட்டமார்பிக்னு ஒண்ணு இருக்கு. மெட்டமார்பிசம்னால என்ன அர்த்தம், ஹை டெம்பரேச்சர் ஹை பிரஷர்னால என்னோட இக்னியஸ் ராக்கோ இல்ல செடிமெண்ட்ரி ராக்கோ வேற ஒரு புது ஃபார்மேட் எடுக்கும், வேற ஒரு புது என்ன சொல்றது ஒரு புது விஸ்வரூபம் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், வேற ஒரு ஃபார்மேட்டுக்கு அது மாறிடும். அப்படி மாறுதுன்னா அந்த ராக்குக்கு பேரு மெட்டமார்பிக். இந்த ப்ராசஸ்க்கு பேரு மெட்டமார்பிசம். when one rock changes to another form of rock due to high pressure and temperature, this process is called as metamorphism. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இந்த மெட்டமார்பிசம் நடக்கிற ராக்க அகைன் எப்படி பிரிக்கிறேன்னா ஃபாலியேட்டட் நான் ஃபாலியேட்டட் அப்படின்னு பிரிக்கிறேன். ஃபாலியேட்டட்னா அதுல அந்த லேயர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். மெட்டமார்பிக்ல மட்டும் லேயர்ஸ் வச்சு பேசுனேன்னா அது ஃபாலியேட்டட் நான் ஃபாலியேட்டட். ஒட்டு மொத்தமா எல்லா ராக்குக்கும் நான் லேயரா பேசுறேன்னா அது ஸ்ட்ராட்டிஃபைடு அன்ஸ்ட்ராட்டிஃபைடு. அதுதான் இந்த பிசிக்கல் டைப்ஸ்ல வந்துடும். நிறைய பேருக்கு இந்த ஃபாலியேட்டடுக்கும் இந்த ஸ்ட்ராட்டிஃபைடுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஃபாலியேட்டடுன்ற வார்த்தை மெட்டமார்பிக் ராக்குக்குள்ளார மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஸ்ட்ராட்டிஃபைடுன்றது அது இக்னியஸா இருந்தாலும் சரி செடிமெண்ட்ரியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ராட்டிஃபைடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ராட்டானாலே லேயர்னு அர்த்தம், ஸ்ட்ராட்டிஃபைட்னா லேயரா இருக்குது, அதே அன்ஸ்ட்ராட்டிஃபைட்னா மொத்தமா இருக்கிறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டிஃபைட்னா சாண்ட்ஸ்டோன், அன்ஸ்ட்ராட்டிஃபைடுக்கு கிரானைட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, அகைன் மாதிரி மெட்டமார்பிக்ல ஃபாலியேட்டடுக்கு ஸ்லேட்டு, நான் ஃபாலியேட்டடுக்கு மார்பிள் வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே, இப்ப பிசிக்கல் டைப்ஸ் ஜியாலஜிக்கல் டைப்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது கெமிக்கல் டைப். அந்த பர்டிகுலர் ராக்ல என்ன கெமிக்கலி அது வந்து எப்படி எது வந்து அதிகமா இருக்கு, ப்ரிடாமினண்டா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் அதிகமா இருந்ததுன்னா அந்த ராக்குக்கு பேரு கால்கேரியஸ் ராக். எக்ஸாம்பிள் மார்பிள், லைம்ஸ்டோன், இதுல எல்லாம் கால்சியம் அதிகமா இருக்கும். அக்ரலிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அதுல அலுமினா அதிகமா இருக்குன்னு அர்த்தம், அலுமினா காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் மட்ஸ்டோன், லேட்ரைட் இதெல்லாம். லாஸ்டா சிலிக்கா அதிகமா இருக்குன்னா சிலிசியஸ், அதுக்கு சாண்ட்ஸ்டோன், கிரானைட். இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தெரியும், கிரானைட்ன்றது இக்னியஸ் ராக்ல இன்ட்ரூசிவ்லயும் வந்திருக்கும், பிசிக்கல் டைப்ஸ்ல அன்ஸ்ட்ராட்டிஃபைட்லயும் வந்திருக்கும், கெமிக்கல் டைப்ல சிலிசியஸ்லயும் வந்திருக்கும். அதாவது அந்த ஒரு கிரானைட்ன்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு ஜியாலஜிக்கலா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன்னா இன்ட்ரூசிவ் டைப்னு சொல்லணும், இக்னியஸ் இன்ட்ரூசிவ் டைப்னு சொல்லணும். அதே கிரானைட்டை எனக்கு கெமிக்கலா சொல்லுங்கன்னு கேட்டேன்னா கெமிக்கலா கிளாசிஃபை பண்ண சொன்னேன்னா சிலிசியஸ்னு சொல்லணும். அதே என்னோட கிரானைட்டை எனக்கு பிசிக்கலா கிளாசிஃபை பண்ணீங்கன்னு சொல்லலாம் அன்ஸ்ட்ராட்டிஃபைட்னு சொல்லணும். இப்ப புரியுதா? நம்ம இதை தான் ஜியாலஜில ஒரு ஒரு ராக்கை பத்தியும் டீட்டெயிலா படிப்போம். ஒரு ராக் கிரானைட்னு எடுத்துக்கிட்டு அது எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதுக்கு என்ன ஆகும், அதுல என்ன கெமிக்கல் அதிகமா இருக்கு, அது லேயரா இருக்கா இப்படி எல்லாம் படிப்போம். இப்ப நமக்கு அவ்வளோக்கெல்லாம் டைம் கிடையாது. இதே மாதிரி பிரிக்கிறோம், அது பிரிக்கிறதுக்கு ஒன்னு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிளாசிபிகேஷன்லயும் சேம் ராக்ஸ் கூட வரலாம், பிகாஸ் அந்த ராக்கை நம்ம எப்படி பாக்குறோம்ன்றத பொறுத்து இருக்கு. ஓகேவா? கிளியரா? ஆன்லைன்ல இது யாருக்காச்சும் புரியலையா எப்படி கிளாசிஃபை பண்றது, என்ன சார் இங்கேயும் கிரானைட் போடுறீங்க அங்கேயும் கிரானைட் போடுறீங்கன்னு ஏதாவது குழப்பம் இருக்கா? இல்ல கிளியர்னா தம்ஸ் அப். கொஸ்டின் ஏரியா இதெல்லாம் பயங்கரமான கொஸ்டின் ஏரியா, ஸ்டோன்ஸ்ல இருந்து இதெல்லாம் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஸோ இது எப்படின்னா ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை வெவ்வேறு விதத்துல நீங்க கிளாசிஃபை பண்ணலாம். கலரை வச்சு ரெட் கலர், ப்ளூ கலர் இப்படி கலரை மட்டும் வச்சு பிரிக்கலாம். இல்லைன்னா அதோட மாடல் வச்சு என்னது ஹேட்ச்பேக்கா, செடானா, இல்ல எக்ஸ்யூவி மாடலா இந்த மாதிரிலாம் பிரிக்கலாம். அதே காரை பிராண்டை வச்சும் பிரிக்கலாம். ஹோண்டாவா, கியாவா இந்த மாதிரி பிராண்டை வச்சும் பிரிக்கலாம். அந்த மாதிரி தான் ராக்கை நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இதை அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு டேபிளா வரைய போறேன். ஓகே, ஒரு டேபிளா வரைய போறேன். நோட்ஸ் டேக்கிங்க்கு இப்போ டைம் இல்லை, அப்புறமா நம்ம மொத்தமா நீங்க பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல இந்த டேபிள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரனைட்னு ஒரு ஸ்டோன், அதுல என்னென்ன மினரல்ஸ், இந்த மினரல்ஸ்லாம் என்னன்னு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல எழுதுனேன்ல அதுதான். அதுல என்ன காம்பினேஷன் சேர்ந்து இது வருது. அப்புறம் ஜியாலஜிக்கலா அதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, பிசிக்கலா எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, கெமிக்கலா எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு ஷார்ட்டா கோடு மாதிரி எழுதியிருக்கேன். இதெல்லாம் முதல்ல இந்த கோடெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்காக நான் பண்ணது. இதெல்லாம் கொஸ்டின்ல டைரக்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஐபினா இக்னியஸ் புளூட்டோனிக் அப்படின்னு கிரானைட்டுக்கு தெரிஞ்சிடும். ஆனா அன்ஸ்ட்ராட்டிஃபைடு அது பிசிக்கல்ல. கெமிக்கல்ல அது வந்து சிலீசியஸ். இந்த மாதிரி நீங்க படிக்கிறப்ப இனிஷியலா இந்த 9 10 ஸ்டோன்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதை தாண்டி ரொம்பலாம் கொஸ்டின் வர்றதில்லை, எக்ஸப்ஷனல் தான் அதெல்லாம். ஸோ அதனால இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இப்ப கிரானைட்ல மெட்டமார்பிசம் நடந்ததுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், அதையும் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இருக்குல்ல, இதுல மெட்டமார்பிசம் நடந்தா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதையும் இங்க எழுதியிருக்கேன். அப்புறம் அது ரெஸ்பெக்டிவா எந்தெந்த இடத்துல அப்ளிகேஷன், எந்தெந்த இடத்துல அந்த டைப் ஆஃப் ஸ்டோன் அப்ளை பண்றாங்கன்றதையும் எழுதியிருக்கேன். கண்டிப்பா அப்ளிகேஷனும் படிச்சுக்கணும். அப்ளிகேஷன்ல இருந்தும் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் அகைன் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். அதனால நான் இதை ஸ்கிப் பண்ண போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனஸ், லேட்ரைட், மார்பிள்லாம் இருக்கிறதுக்கு மெட்டமார்பிசம் நடந்தா எதுவும் இல்லைன்ற மாதிரி போட்டிருப்பேன், ஹைஃபன் போட்டிருப்பேன். ஏன்? ஏன்னா அது அதோட ஃபைனல் ப்ராடக்டே அதுதான். அதுல திருப்பி மெட்டமார்பிசம் நடந்தாலாம் அது மாறாது, ஒண்ணுத்த தவிர. அது யாருன்னா இந்த ஸ்லேட் இருக்கான்ல, இந்த ஸ்லேட்ல மெட்டமார்பிசம் நடந்தா, சாரி இங்க இருந்து வருவோம். ஷேல் ஆர் மட்ஸ்டோன் இருக்குல்ல, இதுல மெட்டமார்பிசம் நடந்தா ஸ்லேட் கிடைக்கும். இந்த ஸ்லேட்ல மெட்டமார்பிசம் நடந்தா ஃபிலைட் கிடைக்கும். இன்னும் இந்த ஃபிலைட்ல மெட்டமார்பிசம் நடந்தா சிசிஸ்ட்னு ஒண்ணு கிடைக்கும். இந்த ஆர்டரை கேட்பாங்க. இந்த ஆர்டரை கொஸ்டின்ல நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அப்ப மட்ஸ்டோன் ஆர் ஷேல்ல மெட்டமார்பிசம் நடந்தா ஸ்லேட், ஸ்லேட்ல இன்னொரு தடவை மெட்டமார்பிசம் நடந்தா ஃபிலைட், ஃபிலைட்ல இன்னொரு தடவை மெட்டமார்பிசம் நடந்தா சிஸ்ட். அவ்வளவுதான். சோ இந்த ஆர்டரை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கணும். சரி, இப்ப ராக் நேச்சர்ல எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோட கிளாசிபிகேஷன் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இத நீங்க எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ற ப்ராசஸ்க்கு பேரு குவாரியிங். பெரிய பெரிய பாறையில இருந்து ஸ்டோன்ஸா உடைச்சு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேரு குவாரியிங். ட்ரெஸ்ஸிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னது? ட்ரெஸ்ஸிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா என்னது ஆன்லைன்ல? எஸ், கல்லை எடுத்து எனக்கு வேணும்ன்ற ஷேப்புக்கு நான் அதை மாத்துறேன்ல, அதோட சர்ஃபேஸ் எல்லாம் இது பண்றேன்ல, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங், குவாரியிங், ட்ரெஸ்ஸிங். ஓகே, சரி. இந்த ட்ரெஸ்ஸிங்லாம் பண்றதுக்கு எதுல பண்ண முடியும்? எனக்கு வேணும்ன்ற ஷேப் அண்ட் சைஸ்ல எதுலலாம் பண்ண முடியும்னா, சாஃப்ட் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலது. அதுல எல்லாம் தான், இப்ப சாண்ட்ஸ்டோன்லாம் அதுல சொல்லலாம். அதுல தான் நமக்கு வேணும்ன்ற ஷேப்புக்கு அதை சிசில் டவுன் பண்ண முடியும். ஹார்ட் ராக்ஸா இருக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸியா நம்மளால அதை வேணும்ன்ற ஷேப்புக்கு மாத்த முடியாது. அப்ப இந்த ஹார்ட் ராக் எல்லாத்தையும் நான் அப்படியே தூக்கி வச்சுதான் மேசன்ரி ஒர்க் பண்ணுவேன். பழைய பில்டிங்கோ இல்ல பழைய காம்பவுண்ட் வால்லாம் இந்த ராக் வச்சு கட்டியிருந்தாங்கன்னா பாப்பீங்க, கண்ணாப்பின்னான்னு இருக்கும் ஷேப்பு. ஒரு ஆர்டரா ஒரு பெட்டு ஒரு கோர்ஸ்னே இருக்காது. அப்படியே இப்படி மொத்தமா இருக்கும். இதுல அப்படி இப்படி கல் இங்க 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 இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் ஹார்ட் ராக், அதெல்லாம் நீங்க ஷேப்புக்கு கொண்டு வர முடியல. அப்ப ஹார்ட் ராக்கை வச்சு நீங்க மேசன்ரி ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு ரபிள் மேசன்ரி. ரபிள் மேசன்ரி. ஓகே, அப்ப நமக்கு வேணும்ன்ற ஷேப்புக்கு மாத்திரம்ல இந்த சாஃப்ட் ராக் எல்லாம். அந்த மாதிரி வச்சு இது பழைய கோயில் எல்லாம் போனீங்கன்னா தெரியும், அழகா அப்படியே அந்த ஒரு பிரிக்கை வச்சு கட்டின மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணி ஒன்னோட ஒண்ணு கீ பண்ணி கட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஷ்லார் மேசன்ரி. ஆஷ்லார் மேசன்ரி. அப்ப ஆஷ்லார்னா உங்களுக்கு கோயில் ஞாபகம் வந்துடணும்.
ரேண்டம் ரபிள் ஆர் ரபிள் மேசன்ட்ரினா நமக்கு நார்மலா பாக்குற காம்பவுண்ட் வால்ஸ் கருங்கல்ல கட்டியிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வந்துடணும். ஓகே, எஸ். ஸோ அப்ப ட்ரெஸ்ஸிங் வார்த்தை புரிஞ்சிச்சு, குவாரிங்னா என்னன்னு புரிஞ்சிச்சு, ஆஸ்லாரு ரபிள் மேசன்ட்ரி எல்லாம் புரிஞ்சு. குவாரிங்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. எப்படி எல்லாம் கல்ல உடைச்சு எடுக்கலாம்? பிளாஸ்டிங், தோண்டி எடுக்கிறது, டிக்கிங் ஒண்ணு. அதுக்கப்புறம் பிளாஸ்டிங், அதுலதான் நம்ம எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணி வெடிக்க வைக்கிறது. விவேக் காமெடியில எல்லாம் வரும்ல, விவேகா வடிவேல் காமெடியிலயும் வரும். பழைய காமெடி அது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா இந்த விவேக் காமெடி சிங்கம் படத்துல வர்றது மட்டும்தான் தெரியும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னது, பிளாஸ்டிங். அப்புறம் வெட்ஜிங். வெட்ஜிங்னா படையப்பா படத்துல அவர் அந்த பாட்டுல உடைப்பாரு பாத்திருக்கீங்களா? அந்த பெரிய உளிய வந்து அந்த ராக்ல நடுவுல வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது பீஸா தனியா விழும். அதுக்கு பேரு தான் வெட்ஜிங். ஓகேவா? வெட்ஜிங் ஆக்ஷன்ல பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிங் சொல்லியாச்சு, டிக்கிங் சொல்லியாச்சு. ஹீட்டிங்னு சொல்லுவாங்க. ஹீட்டிங் எப்படின்னா அந்த ராக்கை மேல மட்டும் வந்து ஃபியூவல் ஊத்திட்டு பேர்ன் பண்ணிடுவாங்க. மேல அது மட்டும் ஹீட் ஆகும், கீழே வந்து பெருசா ஹீட் ஆயிருக்காது. இந்த டிஃபரன்ஷியல் ஹீட்டிங்னால கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இதுல இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஃபூட்டிங் தோன்றப்ப இங்கெல்லாம் ராக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்யூஷன்ஸ்லாம் ஒரு சிலது இருக்கு. நல்லா ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த ராக்ல ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ல அந்த சொல்யூஷன் ஊத்திடுவாங்க. ராக்கு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அது ஆக்சுவலா பிளாஸ்டிங் பவுடரா இருந்தது, இப்ப அத மாதிரி சொல்யூஷனா வருது. அந்த சொல்யூஷன்ல ஊத்தி விட்டுட்டீங்கன்னா அடுத்த நாள் காலைல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாறை வந்து விரிசல் விரிசலா விட்டுருக்கும். அப்புறம் அதை உடைக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு மெத்தட்ஸ்ல நம்மளால ராக்ல இருந்து ஸ்டோனை குவாரி பண்ணி எடுக்க முடியும். ஓகே, ஃபைன். இதுல அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பத்தி பேசணும்ல, அதுல அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட டைப்ஸ் மட்டும் சில சமயம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அதுல என்னென்னு பாப்போமா? எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட டைப்ஸ் நேம்ஸ் மட்டும் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிங் பவுடர், பிளாஸ்டிங் பவுடர். அதுக்கப்புறம் டைனமைட், அதுக்கப்புறம் கன் காட்டன், பிளாஸ்டிங் ஜெலட்டின், ஓகே, அதுக்கப்புறம் கோர்டைட், தென் ராக். செவன்த் ஒன் வெரிமேட் ஜெலட்டின், இல்ல ஜெலிக்னைட். ஓகே, இல்ல ஜெலடைன் இல்ல, அது கெலிக்னைட்னு தான் இருக்கு. ஜெலடைன், பிளாஸ்டிங் ஜெலடைன் இருக்குல்ல, இதுதான். சோ இதுல ரெஸ்பெக்டிவ் காம்போசிஷன் இருக்கு. நம்ம மெயினா இந்த பிளாஸ்டிங் பவுடரோட காம்போசிஷன் மட்டும் பாத்துக்கலாம். அது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட், அப்புறம் சல்ஃபர், அப்புறம் சார்கோல். 65% பொட்டாசியம் நைட்ரேட், 20% சல்ஃபர், சார்கோல் வந்து 15%. ஓகே, இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சால்ட் பெட்ரி, PETRE. ஓகே, இப்ப இதுல என்ன டெஸ்ட்லாம் பண்ணலாம்னு எனக்கு சொல்லுங்களேன். ஆப்வியஸ்லி கிரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட். அதுல தான் நமக்கு இதோடைய ஸ்ட்ரென்த்தே தெரியும். கிரஷிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தே கண்டுபிடிப்போம். அதுல அந்த கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்ல எது இருக்கிறதுலயே அதிகமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா, GNEIS. இது ஆல்ரெடி இந்த நேம் பார்த்தோம், ஜினிஸ்ன்றது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 to 400 நியூட்டன் per mm². அப்படின்றது இதோடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அதே மாதிரி கிரனைட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜின்னஸ்ன்றது எதுல இருந்து வந்தது ஞாபகம் இருக்கா? கிரனைட் மெட்டமார்பிசம் நடந்தது, அது கிடைச்சிருக்கும். ஸோ கிரனைட்டுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70 to 180 இருக்கும். இருக்கிறதுலயே லீஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா லேட்ரைட். லேட்ரைட்டுக்கு லீஸ்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும், 2 to 3 நியூட்டன் per mm². ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணுவோம் அடுத்தது. ஹார்ட்னஸ் டெஸ்ட்
இல்ல இங்க வந்து பென் நைஃப் யூஸ் பண்ணி பண்ணுவோம். லாஸ் ஏஞ்சல் ஷேப் பண்ணா அக்ரிகேட்டா மாத்தினதுக்கு அப்புறம் தான் அதுல பண்ணுவோம். ஜென்ரலா ஒரு ராக்கே போயிட்டு இல்ல ஒரு ஸ்டோனா பெரிய பீஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல பண்ணணும்னா பென் நைஃப், ஸ்கிமித் ஹேமர் டெஸ்ட் இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் தான் பண்ணுவோம். ஓகே. அண்ட் இம்பாக்ட் டெஸ்ட் பண்ணலாம், அது டஃப்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட், அதுதான் சொல்ல போறேன் இப்போ. இது எல்லாமே கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் இல்லையா? அடுத்து முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா ஃபயர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட். ஃபயர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட் அதாவது உங்களோட ராக் ஆர் உங்களுடைய ஸ்டோன் வந்து ஃபயருக்கு ரெசிஸ்டண்டா இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, உங்களோட ஸ்டோன்ல கால்சியம் கார்பனேட் இதோட பிரசன்ஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணா போதும். ஏன்னா கால்சியம் கார்பனேட் இல்லாத ஸ்டோன் ஃபயரை ரெசிஸ்ட் பண்ணும். அப்ப இந்த கால்சியம் கார்பனேட் எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னா, டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட் அந்த ராக்ல மேல போர் பண்ணுவாங்க. அதுல அந்த உஸ்ஸிங் சவுண்டோட உங்களுக்கு அந்த இது மாதிரி வந்துச்சுன்னா அதுல கால்சியம் கார்பனேட் இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் கார்பனேட் இருந்ததுன்னா அது ஃபயர் ரெசிஸ்டண்டா இருக்காது. இது மட்டும் தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மெயினா இந்த கால்சியம் கார்பனேட்டோட பிரசன்ஸை ஃபயர் ரெசிஸ்டன்ட்ல செக் பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்று இம்பார்ட்டண்டா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மித் டெஸ்ட்னுவாங்க. இந்த மாதிரி பேர் வச்சு வர்றது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு அது எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்மித் டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா, என்னோட ராக்கை பொடி பொடியா நொறுக்கிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்ல போட்டு அதை நல்லா விகரஸா ஷேக் பண்ணுவேன் தண்ணி ஊத்திட்டு. அது டர்பிடா மாறிச்சு அந்த தண்ணினா அதுல நிறைய ஏர்த்லி மேட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இம்பியூரிட்டிஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது தான் இந்த ஸ்மித் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஸ்டோன்ஸ்ல வர டெஸ்ட். மேசன்ட்ரியில நான் சொன்ன அந்த 2 வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அதுவே போதும். அதுல என்ன டைப் ஆஃப் ராக், ஹார்ட் ராக் எங்க, சாஃப்ட் ராக் எங்கன்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஹார்ட் ராக் எங்க யூஸ் பண்ணுவோம், என்ன மேசன்ட்ரியில கொண்டு வருவோம், ரபிள் மேசன்ட்ரி, அவ்வளவுதான். ஓகே. போச்சா? போயிரும் போல. எக்ஸாம் நினைச்சா அவ்வளோ பயமாவா இருக்கு? இல்லை, பயமா இல்லை, சந்தேகமா இருக்கு, குழப்பமா இருக்கு, டென்ஷனா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ப்ரெஷரா இருக்கு. ஏன் இத்தனை நாள் படிக்கலன்னு எனக்கு என் மேலேயே கோவமா இருக்கு. எனக்கு பார்க்க பாவமாக இருக்கு. எனக்கும் என் மேலே பாவமாக தான் இருக்கு. அதுக்கு தான் பவர் செஷன் இருக்கு. பவர் செஷனா? அதில் என்ன இருக்கு? அந்த புக்கில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் 3 மணி நேரத்தில் இருக்கு. பவர் செஷன் இது வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்க, இந்த தடவை எப்படி கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத எங்கள் டீம் ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் செஷன் இந்த 45 டேஸில் கிட்டத்தட்ட 6 வீக்கெண்ட்ஸ் இருக்குது, 12 செஷன்ஸ். அந்த 12 செஷனில் 6 சிவில் இன்ஜினியரிங் செஷன், 6 ஜிஎஸ் செஷன். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ், எந்த கொஸ்டினை படித்தா டைரக்டாக எக்ஸாமில் போய் ஆன்சர் எழுதிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பவர் பேக்கடான செஷன். பவர்னா தெரியும்ல, இன்டூ 10 to the power. அந்த பவர் எக்ஸ்போனன்ஷியலாக அவங்க மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கிளியரான டிஸ்கஷன் இருக்குது. அது போக எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸை போர்ட்டலில் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறீங்க. அதுக்கான வீடியோ லிங்க் கீழே இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே தான். நோட்டிஃபை மீ கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக செஷன் அன்றைக்கி உங்களுக்கு ரிமைண்டர் வரும். இந்த செஷனை யூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். போதுமா? படி நிற்காத, கீப் மூவிங், கீப் மூவிங். ஓகே சார், ஓகே சார்.